வணக்கம் மக்களே. இதுதான் நான் வச்சிருக்க மல்லிகை செடி. இது பேர் பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு ஊசி மல்லிகை பூன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைக்குங்க. இந்த செடி நல்லா கொத்து கொத்தா பிடிக்கும். ஒரு கொத்துல 5, 6 அதுக்கு மேல தான் முக்குலாம் பிடிக்கும். 1, 2 அப்படிலாம் தனித்தனியாலாம் பிடிக்காது. இது பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா நீட்டாக காம்புங்க இருக்கிறதால ஈஸியாக கட்டிடலாம். பூவோட மனம் பார்த்தீங்கன்னா நார்மல் மல்லிகைப்பூவோட அதிக வாசனை அடிக்குங்க. இந்த மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. யாராவது வீடுகளில் வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இப்போலாம் கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக அந்த மாதிரி மல்லிகைப்பூ தான் விற்கிது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 அடுக்கு மல்லிகைப்பூன்னு ஒன்று இருக்குங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதெல்லாம் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த பூ நான் கட்டுறதுக்காக பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி நான் பறித்த பூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாம் இதை முக்காக இருக்கும் போதே கட்டிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அடுத்த நாள் வைக்கிறதுக்கு. இப்போ வாங்க நாம் அடுத்த பூ போய் பறிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா முல்லை செடிங்க. முல்லையில் நான் 2 வகையான முல்லை வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டு முல்லை, இன்னும் நம்ம கடையிலாம் விற்கிறாங்கல்ல அந்த பெரிய முல்லை செடிங்க. இதுக்கு என்ன நம்ம டிஃப்ரென்ஸ்னால் நாட்டு முல்லை ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இந்த பெரிய ஹைப்ரிட் முல்லை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த பெருசை விட நாட்டோட முல்லைப்பூவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்மளால் மூந்து கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த 2 பூவையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இதை 2ஐயும் தான் நான் கட்ட போகிறேன். பாருங்கள் கட்டனத்தோட ரிசல்ட் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் எப்பவுமே கனகாமரம் மறிக்கொழுந்து வச்சு தான் நான் கட்டுவேன். அப்போ தான் அந்த ஒயிட் கலர் பூ கூட பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த பூலாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.